வெறிச்சோடிய வீதி, நிசப்தமான இரவு. அந்த சூழலே சற்று பீதியை கிளப்பியது. இருளில் மிளர்ந்த துளி வெளிச்சத்தில் தோன்றிய அந்த குறுகலான பாதை நம்மை பச்சை நிற வீட்டிற்கு அழைத்து சென்றது. காலியான படுக்கை, கவலை தோய்ந்த முகங்கள் என அந்த வீடே அமைதி பூண்டிருக்க காரணம் அங்கு நடந்த ஒரு மர்ம மரணம். 12 நாட்களுக்கு முன்னர் இந்த டைல்ஸ் தரையில்தான் இரத்த வெள்ளத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் இந்த வீட்டின் குடும்ப தலைவர். இறந்தவர் ஜான் ஸ்டீஃபன். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அடுத்த ஆசாரிப்பள்ளம் கீழப்பெருவிளை பகுதியைச் சேர்ந்தவர். 64 வயதான ஜான் ஸ்டீஃபனின் மனைவி விஜயகுமாரி. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் என 2 பிள்ளைகள் உள்ளனர். அதில் மகளுக்கு திருமணமாகிவிட்டது. மகன் கோவையில் தங்கி கல்லூரி படித்து வருகிறார். ஸ்டீஃபன் ஒரு ஜோசியர். ஜாதகம் பார்ப்பது, பரிகார பூஜை செய்வது என முழு நேர ஜோதிடராகவே வேலை செய்து வந்திருக்கிறார். அது மட்டுமின்றி நாட்டு மருந்துகளையும் விற்று வந்துள்ளார். மனைவி விஜயகுமாரி அக்கம்பக்கத்தில் உள்ள வீடுகளில் பணிப்பெண்ணாக வேலை பார்த்து வந்திருக்கிறார். பிள்ளைகள் தனித்தனியே வசித்து வர கணவன் மனைவி மட்டும் இந்த வீட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த 8ஆம் தேதி விஜயகுமாரி வழக்கம் போல வேலைக்கு சென்று வீடு திரும்பியிருக்கிறார். அப்போதுதான் அவர் அந்த கோர காட்சியை பார்த்திருக்கிறார். வீட்டின் தரையில் ஸ்டீஃபன் இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கிறார். உடனே கத்தி கூச்சலிட அக்கம்பக்கத்தினரின் உதவியோடு ஸ்டீஃபனை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கைவிரித்திருக்கிறார்கள். இந்த தகவல் அறிந்து வந்த போலீசார் ஸ்டீஃபனின் உடலை உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் மர்ம மரணம் என்று வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில்தான் இது ஒரு கொடூர கொலை என உடற்கூராய்வு அறிக்கை சான்றளித்திருக்கிறது. உடனே ஸ்டீஃபனின் செல்போன் எண்ணை ட்ரேஸ் செய்த போலீசார் அவரின் நெருங்கிய வட்டாரங்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த விசாரணையில் கிடைத்த ஒரு பெயர்தான் கலையரசி. உடனே கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அடுத்த கட்டிமாங்காடு பகுதியைச் சேர்ந்த கலையரசியை போலீசார் பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் ஃபேஸ்புக் நண்பரை ஏவி ஜோசியர் ஸ்டீஃபனை கலையரசி கழுத்தை இறுக்கி கொன்று போட்டது தெரிய வந்திருக்கிறது. இந்த கொலைக்கு காரணம் கலையரசியை கணவனோடு சேர்த்து வைப்பதாக கூறி ஸ்டீஃபன் பணம் பறித்ததுதான். 43 வயதான கலையரசிக்கு திருமணமாகி பிள்ளைகள் உள்ளனர். ஆனால் கடந்த சில வருடங்களாக கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்து தனிமையில் வாழ்ந்து வந்திருக்கிறார் கலையரசி. இந்த நிலையில்தான் கணவனோடு எப்படியாவது சேர்ந்து வாழ வேண்டும் என துடியாய் துடித்துக் கொண்டிருந்த போது கலையரசிக்கு ஜோசியர் ஸ்டீஃபனின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. ஜாதகத்தை கொண்டு வந்து ஸ்டீஃபனிடம் காட்டி கணவனோடு சேர்ந்து வாழ முடியுமா என கேட்டிருக்கிறார். கால சக்கரத்தையே என்னால் மாற்ற முடியும், உனது ஜாதகத்தில் உள்ள கட்டத்தை மாற்ற முடியாதா? ஒரு சிறப்பு பரிகாரம் செய்து உன்னை கணவனோடு நான் சேர்த்து வைக்கிறேன் என வாக்கு கொடுத்திருக்கிறார் ஸ்டீஃபன். அதன்படி இரவு பகல் என கலையரசியை வைத்து பல பூஜைகளை செய்திருக்கிறார். அந்த பூஜைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 10 கோடி வரை பணத்தை கறந்திருக்கிறார் ஸ்டீஃபன். கணவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசையில் ஸ்டீஃபன் கேட்ட பணம் மொத்தத்தையும் கொடுத்திருக்கிறார் கலையரசி. பல பரிகார பூஜை செய்தும் கடைசி வரை அவரால் கணவனோடு சேரவே முடியவில்லை. மாறாக இருவருக்கும் இடையே இருந்த சண்டை 2 மடங்காக அதிகரித்ததுதான் மிச்சம். இதனால் ஆத்திரமடைந்த கலையரசி ஸ்டீஃபனிடம் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டிருக்கிறார். ஆனால் ஸ்டீஃபன் கொடுக்கவில்லை. இதனால் இருவருக்கும் இடையே தகராறு வெடித்திருக்கிறது.
ஜோதிடம் பரிகாரம் என பொய் சொல்லி பணத்தை ஏமாற்றிய ஸ்டீஃபனை தீர்த்து கட்ட திட்டம் போட்டிருக்கிறார் கலையரசி. அதற்காக தனது ஃபேஸ்புக் நண்பரான நெல்லை மாவட்டம் கருங்குளத்தைச் சேர்ந்த 25 வயதான நம்பிராஜன் என்ற வாலிபரின் உதவியை நாடியிருக்கிறார். இருவரும் ஒன்று சேர்ந்து சம்பவத்தன்று ஸ்டீஃபனின் வீட்டிற்கு சென்று பணத்தை கேட்டிருக்கிறார்கள். அப்போது பணம் கொடுக்க மறுத்து சண்டையிட்டிருக்கிறார் ஸ்டீஃபன். இதனால் இருவரும் சேர்ந்து ஸ்டீஃபனின் கழுத்தை துண்டால் இறுக்கியிருக்கிறார்கள். மேலும் ஸ்டீஃபனின் தலையை தரையில் அடித்து கொடூரமாக கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார்கள். விசாரணை முடிவில் இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கலையரசி மற்றும் அவரது ஃபேஸ்புக் நண்பர் நம்பிராஜன் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.